வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரசம்ங்க. அது என்ன நான்வெஜ் ரசம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, எலும்பு போட்டு இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன். சளிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கேட்குங்க. இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி ரசம் செய்கிறதுக்கு 100 கிராம் மட்டன் எலும்பு வாங்கி அதை சுத்தம் பண்ணி நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற எலும்பு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாங்க. இப்போ நான் எலும்பு 100 கிராம் வாங்கியிருக்கேங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் நெஞ்செலும்பாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க இந்த ரசத்துக்கெல்லாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த கறி வேகிறதுக்கு மட்டுமே நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்றேங்க. இது வேகணும், அவ்வளோதான். அப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் இதில் விட்டுக்கிறோங்க. இந்த கறி வேகும்போதே இந்த நல்லெண்ணெயை ஒரு சொட்டு விட்டுக்கலாம். சும்மா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் விட்டிங்கன்னா போதுமானதுங்க. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாங்க. இப்போ நம்ம எலும்பை வேக வச்சாச்சுங்க. தக்காளி நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு இன்றைக்கி கறி குழம்பு தூள் தான் போட போகிறோம். அப்புறம் மிளகு, கொஞ்சம் சீரகம், பூண்டு இதை நம்ம அம்மியில் நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம கடலெண்ணெய் விட்டு தான் தாளிக்க போகிறோங்க. இப்போ நான் நல்லா எலும்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நல்லா 6-7 சவுண்டு விட்டு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். இப்போ நம்மளோட எலும்பு ரசம் தாளிக்க ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க. நான் கொஞ்சம் மந்த்ரா கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதுமானது. இப்போ நம்ம கடுகு தாளிச்சிக்கலாங்க. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீரி சேர்த்துக்கலாம். தக்காளி நறுக்கி வச்சது சேர்த்துடலாங்க. இதிலே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு தட்டி வச்சதை சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் வேகும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாத்தூள் 2 சிட்டிகை போட்டுக்கலாங்க. இதில் கறி குழம்பு தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. இது சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி குழம்பு தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இந்த தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2மே சேர்த்துக்கலாம். இப்போ இதோடைய நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துடலாங்க. நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி தனியாக வச்சுருக்கோம், கொஞ்சம் கழுவி தண்ணி தனியாக வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா வதங்கி தான் நம்ம அதையெல்லாம் சேர்க்கணும். புளிப்புக்கு நம்ம இன்றைக்கி தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோங்க. அதனால் நல்லா வதங்கிக்கணும். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கழுவி தண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம வதங்கும் போதே ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இது இப்படியே நல்லா வதங்கிட்டுங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம எலும்பையும் எதுக்காக இதிலே சேர்க்குறோம் அப்படின்னா உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் எலும்பையுமே சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா உரு தெரியாமல் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி கழுவுன தண்ணியும் மட்டன் வேக வச்ச தண்ணியும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துடலாம். இதில் நீங்கள் புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, நான் உப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி புளிப்புக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிச்சாச்சுன்னா நம்மளோட எலும்பு ரசம் ரெடிங்க. சாதாரணமாக சூப்புக்கு நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் தட்டி போட்டு கரம் மசாலா சேர்த்துவோம். இதுக்கு வெங்காயம், கரம் மசாலா சேர்க்கலைங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி அடுப்பை மிதமான தீயில் வச்சே கொதிக்க விடுங்க. இதில் நான் பெப்பரு, கறிக்குழம்பு தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். அதனால் காரம் சரியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட ஃபைனலாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சே நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்மளோட கமகமா எலும்பு ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்குங்க.
இதை நம்ம நல்லா சூடாகவே குடிக்கிறதா இருந்தாலுமே குடிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.